வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பூரி கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கை தான் செய்ய போறோம். நிறைய ஸ்டைல், நிறைய விதம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அது சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கூடவே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1 கிலோ வெங்காயம், 15 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகணுங்க, ரொம்ப வதகலாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா இந்த பூரி மசாலா வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, சரிங்களா? வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், சரிங்களா? பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குவோம், பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி ஸ்லேஸாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதே போதும். மிளகாய்த்தூள், கரம் மசாலா அது இதுன்னு எதுவும் போடாதீங்க, வெறும் மஞ்சள் தூள் மட்டும் சேருங்க. நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தான் சாப்பிடணும், சரிங்களா? இது கூடவே பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம், சரிங்களா? 3 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்தா தான் அது பதமாக நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ண முடியும், சரிங்களா? 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 லிட்டர் தண்ணி நல்லா சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், சரிங்களா? நல்லா கொதிக்க பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 3 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தோலை உரித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது அந்த உருளைக்கிழங்கை மசித்து நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்துங்க, சரிங்களா? இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மக்களே, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நான் இதால் தான் மசிஞ்சு விட போகிறேன். ஏன்னா இது அதிகமாக இருக்கிறதால கையால் பிசைறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு மசி விட்டுனா சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் வந்து மசிஞ்சிடும். வீட்டில் செய்கிறதுனா ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தாலே போதுமானது. பல்காக செய்கிறவங்க, ஹோட்டலில் செய்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணிட்டு வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசி இப்படி கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.